யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்ற இருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு திருவழிபாட்டு ஆண்டிலே நாங்கள் 2 பிரதானமான மறைபொருளை கொண்டாடுகிறோம். அது இயேசுவினுடைய பிறப்பு, அதில் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது மிகப்பெரிய மறைபொருள் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு. அதிலே இயேசு ஆண்டவரை நாங்கள் வாழ்வாக, உயிராக, உயிர்ப்பாக கொள்ளுகிறோம். படிப்படியாக தவக்காலம் நம்மை அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அழைத்து செல்லுகிறது. நாம் ஏறிக்கொண்டிருப்பது உயிர்ப்பு மலை. இன்று தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை. யோவான் நற்செய்தியிலிருந்து நாங்கள் இறை வார்த்தையை வாசித்தோம். இந்த இறை வார்த்தை பகுதியிலே பிறவியிலே பார்வையற்றிருந்தவர் பார்வை பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியானது மிக நீண்ட நற்செய்தி பகுதி. வசதியானவர்கள், நேரம் இருக்கிறவர்கள் அதை இன்றைய நாளிலே ஒரு ஆன்மீக கடமையாக வாசித்து பாருங்கள், செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய அந்த உயிர் துடிப்புள்ள தன்மை நமக்கு புலப்படும். நான் இப்பொழுது வாசித்தது அதனுடைய குறுகிய பாடம். பாருங்கள், படிப்படியாக அந்த பார்வையற்றவர் வெறுமனே ஊனக்கண் பார்வை பெறவில்லை, மாறாக ஞானக்கண் பார்வை, அகப்பார்வை, ஆன்மீக பார்வை பெறுகிறார். ஆனால் இந்த ஆன்மீக பார்வை அற்ற கூட்டத்தினர் எப்பொழுதும் நல்ல விடயங்களை தப்பாகவும் அதே வேளையிலே பிழையாகவும் கண்டுகொள்வதும் பிழை கண்டுபிடிப்பதுமான ஒரு வர்க்கத்தினர் இயேசுவினுடைய இந்த அணுகுமுறையை அவன் உண்மையிலேயே ஆன்மீக பார்வை, அதே வேளையிலே அவன்
ஊனக்கண் பார்வை பெறாது ஊரக்கண் பார்வையை ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பிழையாக தவறாக உணர்ந்து கொண்டு இயேசு மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை துல்லியமாக நகர்த்தி கொண்டு போகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவை மடக்குவதற்கு ஒரு வழி தேடுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் பார்வையற்றவர்களாகவும் இருக்கிறோம். பார்வை என்று சொன்னால் இந்த 2 கண்கள் அந்த பார்வை அல்ல, ஆன்மீக பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே ஆன்மீக பார்வையற்றவர்கள் ஆண்டவரை தேடுகிற பாதையிலே இடைஞ்சல்களாக, தடைக்கல்களாக, முட்டுக்கட்டைகளாகவும் நாம் இருக்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் இருக்கிறது. அந்த பாவத்திலே ஒரு பாவம் மற்றவர் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிற பொழுது அவருக்கு தடையாக இருப்பதும், அத்தோடு அவரை பற்றி இல்லாது பொல்லாது பேசுவதும். பாவம் என்ன? மற்றவர் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிற பொழுது தடை செய்வது. இன்று பாருங்கள், பிறவியிலே பார்வையற்றிருந்தவன் பார்வை பெற்று வெறுமனை ஊனக்கண் பார்வை அல்ல, அகப்பார்வை, படிப்படியாக இயேசுவை கண்டுகொள்ளுகிறார். ஐயா, நீர் யார்? ஆம், அவர் ஒரு இறைவாக்கினர். அதன் பின் மானிட மகன் நம்பிக்கை கொள்கிறான் இயேசுனுடைய கேள்விக்கு படிப்படியாக அவன் பதில் கூறி இறுதியிலே ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் வணங்குகிற அளவுக்கு அகக்கண் பார்வையும் பெறுகிறார், ஞானக்கண் பார்வை பெறுகிறார். நாம் பல தடவைகளில் பிரியமானவர்களை நமக்கு தெரியும், இறைவார்த்தை வழியாக இயேசு பேசுகிறார். நற்கருணையிலே இயேசுனுடைய பிரசன்னம், இயற்கையிலே ஆண்டவருடைய கடவுளுடைய பிரசன்னம், மனிதர்களிலே கடவுளுடைய பிரசன்னம், இவையெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் நாம் பல தடவைகளிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. பொடாபோக்குக்கு ஒரு வழிபாடு, பொடாபோக்குக்கு சில பக்தி கடமைகள், பக்தி முயற்சிகள், அவற்றை செய்துவிட்டு அப்படியே நாம் ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது, நாம் நிறைவேற்றி விட்டோம் என்ற சிந்தனையோடு வாழ பழகி கொண்டோம் பிரியமானவர்களே. ஆனால் உண்மையானதும் நீதியானதும் எது? நாம் பார்வை பெறுவதோடு மற்றவர்களும் பார்வை பெற அழைத்து செல்வது. நாம் பார்வை பெறுவதோடு நின்று விடக்கூடாது. பரிசயத்தனத்தோடு பிரியமானவர்களை வாழ முடியாது. நம்மால் தடையாக இடைஞ்சலாக நம்மால் இருக்க முடியாது. உணர்ந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். பாருகின்ற 2வது வாசகம் கூட இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்த ஆண்டவருடைய வல்ல செயல்களை, நாம் ஒளி பெற்றவர்களாக இருக்கிறோம், எனவே இருளிலிருந்து ஒளியை நாங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு தரப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவரை ஆயராக கண்டுகொள்ளுகிறார் தாவீது அரசர். ஏனென்று சொன்னால், அவருடைய சகோதரர்கள் அனைவர் மத்தியிலும் ஆண்டவருடைய அருட்பொழிவு உண்மையும் நேர்மையும் துணிவும் கடவுள் பக்தியும் அகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தாவீதுக்கு கிடைக்கிறது. அதனால் அவர் ஆண்டவரை ஆயர் என்று அறிக்கையிட தவறவில்லை. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு 2 வாரத்திலே நாம் இயேசுவினுடைய பாடுகள் மரணத்தை கொண்டாட போகிறோம். 5ஆம் வாரம், 6ஆம் வாரம், 7ஆம் வாரத்துக்குள்ளே போகிற பொழுது புனித வாரம். எனவே 2 வாரத்திலே அந்த பாஸ்கா மறை நிகழ்வினுடைய உண்மைத்தன்மையை உணரவிருக்கிறோம், கொண்டாடவிருக்கிறோம். முயற்சிப்போமா? அகத்திலே இருக்கக்கூடிய இருளை அகற்றி கொண்டு அகக்கண் பார்வை பெற்றவர்களாக நாமும் பெற்று மற்றவர்களையும் அந்த அருள் நிலைக்குள்ளே கூட்டி செல்ல வேண்டிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பார்வையற்றவனுடைய அந்த சம்பவத்திலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டு முயற்சிப்போம், முன்னேறுவோம். ஆண்டவர் அருள் தருவாராக. ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.